தொடர் விடுமுறை என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலை முதலே பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், இன்றைய தினம் பக்தர்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது? உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாக கருதக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பிரசித்தி பெற்ற விழா கார்த்திகை தீப திருவிழா. இந்த கார்த்திகை தீப திருவிழா கடந்த மாதம் முற்றிலும் சிறப்பாக நடைபெற்று முடிந்த நிலையில் தற்பொழுது திருவண்ணாமலையில் கடந்த மாதம் முதல் தற்பொழுது வரை தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுக்கடங்காத கூட்டம் திருவண்ணாமலையில் குவிந்து வருகிறார்கள். திருவண்ணாமலை நகர பகுதியில் உள்ள கிரிவல பாதை மட்டுமின்றி அண்ணாமலையார் திருக்கோவிலும் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். திருவண்ணாமலைக்கு தற்பொழுது தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டமானது தொடர்ந்து இந்த விடுமுறை தினங்களிலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை அரையாண்டு விடுமுறை தமிழ்நாட்டில் இருந்த பொழுதிலும் தொடர்ச்சியான விடுமுறை தினம் என்பதால் அண்ணாமலையார் திருக்கோவிலில் கூட்டமானது தற்பொழுது கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. நீண்ட வரிசையில் 6 மணி நேரம் சுமார் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கிரிவல பாதையில் காலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையிலும் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஆன்மீக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து செல்வதற்காக ஆங்காங்கே நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. குடிநீர் வசதி உள்ளிட்டதிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ராஜகோபுரத்தின் வழியாக மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். சாமி தரிசனம் பின்னர் திருமஞ்சன கோபுர வாயில் வழியாக பக்தர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ராஜகோபுரத்தில் இருந்து வீதி வழியாகவும் தென்வத்த ஓடை திரு, வடவத்த ஓடை வீதி என பல்வேறு வீதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.